ஓகே, கால் இறுதியுடைய செகண்ட் மேட்ச் இது. தி பேட்டிங்ல இருக்குது தி டேஞ்சரஸ் சென்னை அண்ட் தி டேஞ்சரஸ் கன்னியாகுமரி. கவுண்டர் ஷாட் பண்ணலாமா? குவார்டர் ஃபைனல் 2 தகுதி பெறக்கூடிய அணி எது? முதல் பந்தே ஒரு லோ புல் டாஸ், அது ஆஃப் சைடில் சுரப்பாக தட்டியிருக்காருங்க. அங்கே அத்தி விட்டு அங்கே முதல் ரன்னே பேட்டில் வந்திருக்கு இளவரசன். நான்காவது பந்து ஒரு லோ புல் டாஸை பிக் பண்ணிருக்காரா? Yes, it's a huge 6 in a row. The Kohli, the iconic from Chennai. போட்டாருங்க ஸ்லாட்ல, அடிச்சாருங்க ஒரு அடி இடி மாதிரி. அங்க 6 ராக்கெட் லான்ச்சர் ஆயிருக்கு. அடிச்சிருக்காங்க. இப்பதான் சொன்னாரு கன்னியாகுமரிக்கு நல்ல ஸ்டார்ட்னு, அதை நான் மாத்துறேன். ஆதிக்கு நல்ல ஸ்டார்ட் இது. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, சரியா கனெக்ட் பண்ண முடியல. அங்க எடுத்திருக்காருங்க கேட்ச. அந்த ஆக்ரோஷத்தை பாக்குறீங்க, என்ன அடிச்ச ஒன்ன விக்கெட் எடுக்கிறேன்னு. அதுதாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஷிப்புக்கான அழகு. எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம், வெளிப்படுத்தினாதான் தவறு. முதல் விக்கெட்டை இழக்கிறது ஆதி. சிசி, அது வந்து சாமியோட விக்கெட். நல்லா ஆடி கொடுத்த அந்த சாமியோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. அங்கே ஒரு ஷார்ட் பால், மிகப்பெரிய தவறான பந்து. அடிச்சிட்டாரு, எங்கேயோ அடிச்சிட்டாரு. 6 வந்துருச்சு, குயிக்கரா வந்துருச்சு. வாங்கி அடிச்சிருக்காரு, பட் லோக்கல் ராக்கெட்டா போயிருக்கு. அங்க எடுத்துட்டாருங்க சஜ்ஜு. மீண்டும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பில்லா சஜ்ஜு. ஓவர் முடிஞ்சிருக்கு, இத்துடன் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28. இந்த ஓவரை சிறப்பாக போட்டிருக்காரு. அங்கே பில்லா சஜ்ஜு 3 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா ஃப்ளைட் பண்ணி போறாருங்க. வேரியேஷன்ல சூப்பரான ஒரு பந்து வீச்சு. அங்கே அந்த ஹேண்ட்லேயே லெஃப்ட் ரைட்டு, அதாவது லெக் கட்டர் ஆஃப் கட்டரும் போடுறாரு. சரவணன் வேலு, சென்னைக்கு சான்ஸ். சென்னை வின்னாரு. இங்க மேக்ஸிமம் 6 அவுட் வீணா வீணான் ஃபயரா அப்படினு கேள்விக்குறி எழுப்புகிறது. இங்கே டீமோட ஸ்கோர் 35. கடைசி 2 பந்துகள், லாஸ்ட் 2 பால். சோ பார்க்கலாம் சென்னைக்கு சான்ஸா கன்னியாகுமரிக்கு சான்ஸா? கமெண்ட் பாக்ஸ். Straight to straight. Oh, drop. 6. Drop, up, drop. வச்சிட்டாயா up. அடுத்தடுத்து 2 6. How are real fighters? Which team bro அப்படினு கேக்குறாங்க. சென்னையில விளையாடுறாரு. Last one again, straight to straight. 1 bounce to the boundary. Extraordinary finish ஆயிருக்கு. டைம் அவுட் வந்திருக்கு. இங்கே சிறப்பாக ரெடி. அங்கே எடுத்திருக்காருங்க விக்கெட்டை. போட்ட முதல் பந்து விக்கெட் எடுத்திருக்காங்க டேனி. சிறப்பாக ஆடிட்டு இருந்த, தயவு செஞ்சு எந்த பக்கம் வந்து போனாலும் எடுத்து போட்டுருங்க. நல்லா குழு. மனோஜ் மீண்டும் வந்திருக்காரு. மனோஜ் அங்க ஃபுல் ஃபேஸ்ல ஒரு பால் அடிச்சிருக்காருங்க. அங்கே பறந்தது, சந்தித்து முதல் வந்த மாத்திருக்காரு மனோஜ். அடி ஒன்று இந்த பாலுக்கு இடி மாதிரி விழுந்துச்சுங்க. அங்க மனோஜ் கிட்ட தல்பந்து யாரா மாத்திருக்காரு. அங்க மனோஜ் டெனி. மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வச்சு எக்ஸ்ட்ரா தேசியில் போடப்பட்டது. அங்கே லோ புல் டாஸ் அருண் வீரா. It's a huge 6.
அதான் மேட்சிங்க ஃபைனலா போயிட்டு இருக்கு. 60 கிராஸ் பண்றாங்க. 63 63 ரன்கள். மேட்ச் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது ப்ரோ? அக்பர் கிங் நாமக்கல் இருந்து கேட்கிறீங்க. என்னப்பா 5வது நாளா நாங்க கத்திக் கொண்டிருக்கிறோம். மேட்ச் எந்த டிஸ்ட்ரிக்டா? சேலம் மாவட்டமே குலுங்கிறது. மேச்சேரி அலறுகிறது. பத்ரகாளியம்மன் அருள் இங்கே பார்க்கலாம். கொஞ்ச நேரத்தில் மாட்டி விட மாட்டீங்களப்பா. திருநெல்வேலி அல்வா திருச்சிமலை கோட்டை. இங்கே ஒரு 6 ஓவர் முடியல. 71 ரன்கள் 3 விக்கெட். 71 for 3. அரு 71 ரன்கள் 3 விக்கெட். பாலு சொல்லியிருக்காரு ஹாய் பிக்கே ஹபீபுல்லா. சென்னை கோபால் ஹாய் பிரதர். வாங்கி அடிச்சாருங்க. மேலும் ஒரு நல்ல டெலிவரி. ஆனால் அப்படியே நல்லா குனிஞ்சி ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 சிறப்பான ஒரு அடி. அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பத்ரிநாத் சொல்லுவார், சிறப்பான ஒரு அடி. அந்த பாலை கொஞ்சம் உள்ளே போட்டுருங்க ப்ளீஸ். எந்த பந்தை எடுத்தாலும் இவரும் வாங்கி அடிச்சிருக்காருங்க. அந்த பந்தை போயிருக்கு. 6 போயிருக்கு. சரியான அடிங்க. அது எங்க போயிருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. எக்ஸ்ட்ரா ஒரு ஷாட். அங்கே கங்கம்மா 2 வீலர் ஸ்டாண்டை உடைச்சிருக்கு. ஒர்க் அண்ட் கன்சல்டிங். ஓவர் முடிச்சிருக்கு. 7 ஓவர் முடிவற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 99. 7 ஓவர் முடிவற்ற வேளையில் 99. அங்கே அருண் ரீனா ஒரு பக்கத்தில் கலக்கிட்டு இருக்காரு. 13 பந்துகள் 41. மனோஜ் 9 பந்துகள் 23. இருவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 60 ரனுக்கு மேல குமிச்சிருக்காங்க. The biggest six in the tournamentல அருண் ரீனா ஸ்லாட் ஸ்ட்ரைட் டு ரைட்ல மனோஜ் உடைய பேட்ல இருந்து ஒரு 6. It's a massive sixer. மேக்ஸிமம் இங்க போயிருக்குது இங்க. So கன்னியாகுமரி ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ் why you blame your bowler? So இந்த டீம் சாம்பியன் ஆயிருக்காங்க. இந்த டீம் இங்க குவார்டர் ஃபைனல் ஆடுறாங்க. 6 போனோனே உங்க டீமை சப்போர்ட் பண்ண மறக்கிறீங்களா? இங்கே 6 அகைன். அடுத்தடுத்து 2 6. So far 3 ballsல 2 in a row. Fourth one. ருத்ரதாண்டவம் ரசிகர்கள் மத்தியில் ஆடியன்ஸை தாண்டி சிறப்பு விருந்தினர்கள் நையா இந்த அடி அடிக்கிறாய் அரியா இந்த ஆளு அப்படின்ட்டு கேட்கிறாங்க. முதலமைச்சர் கால் பண்ணி வென்றோ மனோஜோ எனக்கு சிறப்பு பரிசு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சிறப்பு பரிசு இருக்குதா? சென்னை வரும்போது வந்து வாங்கிக்க சொல்றாங்க. இங்கே கன்னியாகுமரி கம்பேக் கொடுக்குமா? அது முதல் இன்னிங்ஸ் கடைசி வந்து டெத் ஷாக்கர் 41. மனோஜ் 14 பந்துகளை 41. ஆதிசிசி என்னங்க 2 டீமே உள்ள வந்துருங்க. ஆரம்பிக்குமா? ஆதிசிசி உடைய மெம்பர்ஸ் உள்ள வந்துருங்க. சிறப்பு. ஓகே, the second innings ஸ்டார்ட் பண்றாங்க. இங்கே முதல் பந்து 120 இலக்கு. அரங்கம் இங்கே ரசிகர் வெள்ளத்தில் சூழ்ந்து இருக்கின்றது. முதல் வந்து கேட்ச் கணக்கோல். ஓய்யோ லிபினே ஏர்லியாவே தூக்கி இருக்காங்க. ஓ மை காட், the dangerous Libin, the finally gone. மொத்தமா சேர்ந்து நங்காளி செம்ம கேட்சுங்க. ஒன்றான கேட்ச் 2வது டேக்கல்ல எடுத்தாரு. ஜெயராஜ் 2 ரன்களுக்கு 2 விக்கெட். கமாண்டர் பாக்ஸ்ல கண்டினியூ பண்ண சகோதரர் மூர்த்தி 2 for 2. இங்கே முதல் ஓவரை சிறப்பாக போட்டு முடிச்சிருக்காரு விஜயராஜ். ஒரே ஓவர் தாங்க போட்டாரு. ஒரு டாப் கிளாஸ் 2 பேட்ஸோட விக்கெட்டை எடுத்தாரு. இந்த பந்து கனெக்ட் பண்ணிருக்காரா? சரியா கனெக்ட் ஆகல. அங்கே
எடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காங்க விஷாலோட விக்கெட். நன்றி. ஜோவின் வராருங்க, அடுத்த பேட்டர் ஜோவின். ஒரு முக்கியமான மேட்ச்ல சிறப்பாக விளையாண்டதே அவர் தான் ஜோவின். ஸ்கோர் கார்டு பாருங்களே, 4 ரன்கள் 4 விக்கெட், 4 for 4. எந்த ஒரு நிலைமையில் இருக்காங்க சாம்பியன்ஸ் அணியினர், 2024 சாம்பியன்ஸ். ஸோ நம்ம மேட்சஸை இவ்வளோ குரூஷியலாக பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப டீப்பாக போகன்ட்டு பார்த்தோம். பட் இங்கே ஒரு சிறப்பு விருந்தினரை வெல்கம் பண்ணலாம். வெல்கம் டு அவர் ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் ஆல் ஸ்டார் விட்டாரங்க. ஒரு புல்டாஸ் 6 மாறி இருக்கு. இத்துடன் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் 6 பதிவு செஞ்சிருக்காங்க சஜித். இதுதான் தொடக்கம். இன்னும் இருக்கு சொலையா 5 ஓவர் 6 ஓவர் இருக்கா. நான் 6 ஓவருக்கு 2 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. 11 ஓட்டங்கள் 4 வெற்றிகளை இழந்து அடுத்தடுத்து 2 பேட்ஸ்மேன் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்டில் இருந்து ஆடக்கூடிய வேணு மற்றும் சஜித் இருக்காங்க. சஜித் செஞ்சிச்ச 2வது ஒரு 6 மாற்றிருக்காரு. ஸ்கோர் 11-4. ஓட்டாருங்க ஒரு அடி. இதற்கு கேட்சுக்கான வாய்ப்புகளே இல்லை. 6. நான் சொன்னது போல இரு ஸ்ட்ராங் மைண்ட். மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு அடிபடுது. அங்கே மிஸ்மில்ல பவுலிங் போயிருக்குங்க, பவுண்டரி போயிருக்கு. டீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேட்சை மாற்றக்கூடிய திறமை பெற்ற இரு வீரர்கள் அங்கே வேணு மற்றும் சஜித். மீண்டும் ஒரு புல்டாஸ், எக்ஸ்ட்ரானரி ஒரு ஷாட். மீண்டும் ஒரு 6 பதிவு செஞ்சிருக்காரு அங்கே வேணு. நான் சொன்னா இல்லையா, 2 பேருமே ஸ்ட்ராங் மைண்ட் உள்ள ஆளுங்க. அதில் நின்று சிறப்பாக ஆடிட்டு இருக்காங்க, தெளிவாக ஆடிட்டு இருக்காங்க. ஓவருக்கு இவ்வளோ அடித்தா போதுங்கிற மாதிரி கிளியராக கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்கோரை. அண்ணே ஒவ்வொரு பாலும் கூடுறீங்க, இது எந்த விதத்தில் சரி? சிறப்பான ஒரு அடிங்க, தூக்கியா போடுற வாங்கிக்கோங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே சஜித். 3 பந்துகள் இருக்கு. பார்ப்போம். ஓவருக்கு சராசரியாக இவ்வளோதான் தேவைன்னு தெரிஞ்சு கரெக்டாக ஆடிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு 2 ஓவராக பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஓவர்லேயே அந்த ஒரு தேவைப்பட்ட ரன்களில் கொண்டு வந்துட்டே இருக்காங்க இந்த சஜித் மற்றும் வேணு. மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு, அது கேட்ச் ஆகும் வாய்ப்பு. எட்ஜில் கேட்ச் வாங்கியிருக்காருங்க அங்கே சஜித். நான் கேட்கல. ஜின்னா சஜின், ஓகே சஜின் வந்திருக்காரு. அடுத்தடுத்து ஓவர் போட வேண்டிய கட்டாயம் ஆதிசிசிக்கு. சச்சின் வந்தார், சுட்டார், போனார், ரிப்பீட்டே 6. இன்னைக்கு வருவா தலைவரே, முடியல. வந்தா சுட்டா போனார், ரிப்பீட். சென்னை மாதிரி திருப்பி வருவாங்களா பெங்களூருக்கு? வந்தா சுட்டா போனா ரிப்பீட், வந்தா சுட்டா போனா ரிப்பீட். ஆனா இந்த வாட்டி சென்னை மேலே ஏறி வருவார்களா? செமி ஃபைனலுக்கு வருவார்களா? பெங்களூரை தாக்குவார்களா? போட்டாரு ஸ்லாட்ல பலார்னு ஒரு அடி அங்க வந்திருக்கு. சித்தி விநாயகா கடைக்கே போயிருக்கு. அங்க இருக்கும் L16 பிராண்ட் லொட்டை அந்த பந்தை எடுத்து போட்டுருங்க. மேச்சேரில் சிறந்த ஸ்போர்ட்ஸ் கடைகள் நிறையா இருக்குது. அதில் விஆர்பி ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒன்று முக்கியமானது. சில நல்ல நல்ல பேட்ஸ்கள், அதாவது இம்போர்ட் பண்ணிலாம் சேல் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் விளையாட்டு சாமானங்கள். போட்டாருங்க ஒரு ஷார்ட் பால், ஆஃப் சைடில் தூக்கி அடிச்சிருக்காரு, வந்துருச்சு ஸ்கோர். இந்த ஓவரில் எக்கச்சக்க ரன்கள் விட்டு கொடுத்துருக்காங்க ஈபா. ஸ்கோர் கிட்டத்தட்ட 61 வந்துருச்சு. வெளியில் 3 ஓவருக்கு வந்துட்டாங்க, மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே கன்னியாகுமரி நல்ல ஒரு கேம் பிளே. நான் சொன்னது போல் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட். சிறப்பான ஒரு அடிங்க, எக்ஸ்ட்ரா கவர். அது கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு 6 போயிருச்சுங்க. எக்ஸ்ட்ரானரி ஒரு ஷாட்.
வந்துட்டாங்க, மேட்சுக்குள்ள வந்துட்டாங்க. அங்க ஸ்கோர் 67 உயர்ந்திருக்கு. இன்னும் 18 பந்துகளுக்கு 53. ஓவருக்கு சராசரியாக கிட்டத்தட்ட ஓவர் முடிச்சிருக்கு. நன்றி நன்றி நன்றி, அப்பயே கொடுத்துட்டேன். சிக்ஸர் போகும்போதே தெரிந்து விட்டது. ஒரு பால் இருக்கான்னு செக் பண்ணுமா? பவுண்டரி ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. இங்கே 2 பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. அதுல ஒரு பார்ட்னர்ஷிப்பை ப்ரோக் பண்ணா கன்னியாகுமரி சார்ஜ் எடுப்பீங்களா? லாஸ்ட் 2 the leg stump region maximum 6 ஆட்டோ ஒன்று ஓடுகிறது, ஸ்கூட்டி ஓடுறது, பெனால்டி அடிய 500 அடி 500 லாஸ்ட் ஒன். 13 பந்துகள்ல 43 பந்துகள்ல 43. இந்த முதல் பந்து தூக்கி போட்டாருங்க, கேட்சுக்கான வாய்ப்பு. வந்தார் கோலி, பார்ட்னர்ஷிப்பை உடைச்சார் கோலி. ஆனால் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா மேட்ச்ல கோலி ஒரே மாதிரி வந்தா சுட்டா போனா ரிப்பீட், வந்தா சுட்டா போனா ரிப்பீட், ஒரே மாதிரி விக்கெட்டை வீழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா. எத்தனை மேட்சுங்க, எத்தனை இன்னிங்ஸ், அடேங்கப்பா. மோர் தென் 8 இன்னிங்ஸ்ல ஒரே மாதிரி அவுட் ஆன ஒரு பிளேயருங்க. மாசு கேட்ச்டா ஓகா பக்கா. 7வது விக்கெட் இழக்கிறாங்க இங்க கன்னியாகுமரி. 10 பந்துகள்ல 42. 10 பந்துகள்ல ஒரு 7 பந்து 6 அடிப்பாங்களா? யார் வரா? 7 பந்துல 6 அடிக்கணும் 10 பால்ல. நெட் பிராக்டிஸ் மாதிரி. பட் இங்க கோலி வந்தாரு, போனாரு, சுட்டாரு, ரிப்பீட்டு. அடுத்தடுத்து 2 விக்கெட்டு. பட் இங்க கோலி அனுப்பு. ஸ்ட்ரைட் டிரைவ், மேட்சை மாத்துகிறாரா? நம்பிக்கை விதைக்கின்றாரா? 7 பந்துகளில் 33. 7 பந்துகள்ல 33. ஒரு ஷாட்டு, ஒக்க ஷாட்டு பாபு. நம்ம டீமா சென்னையா, நம்ம டீமா கன்னியாகுமரியா? இன்னொரு ஷாட்டிங்க. மேட்ச்ல உயிர் புட்டு 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 ரயிலே ரயிலே 6 பந்துகள்ல 27. மேட்ச்ல இங்கே உயிர் இருக்குதா? கடைசி ஓவர் வரை நகர்கிறது. லைவ்ல யாருடைய கமெண்ட்ஸையும் படிக்க முடியவில்லை, மன்னித்துக்கோங்க தலைவா தலைவி, அம்மா அப்பா என்னை மன்னித்துக்கோங்க. இங்க 6 ஓவர்ல 6 பால்ல 27. 6 balls at 27. விக்கெட்டாக மாறுது. குல்கிறார், நார்கேங்கிறாரு. ஸ்ட்ரோக்கி மனோஜ் அருண் ரீடா அவருடைய எண்டுக்கு போறாரு. இங்கே நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது அனுப். 5 பந்துகள்ல 5 ஷாட். 5 ஷாட் தேவை. 1 போயிருக்கு. இட்ஸ் a maximum 6. கால் கட ஆடுகிறது. 4 பந்துகளை 21. கரண்டியோட ஒரு தம்பி சுத்திட்டு இருக்கா. Again ஒரு ஷாட். இந்த மேட்ச் இங்கே 2 பக்கெட் ஐயா ஒருத்தர் தூக்கி போய் உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. ஆனால் இவரோட பாணி, இவருக்கு ஒரு சிலை வைங்கப்பா. ஆஸ்கர் சிசி டோர்னமெண்ட்ல ஒரு கன்னியாகுமரி, அதுவும் 6ங்க. அந்த நபரை தூக்குங்க. போறானா, இப்படி ஒரு மனுஷன் போறானா கன்னியாகுமரி இருந்து, எங்கள் தமிழன் ஒருத்தவன் போறானா அப்படின்ட்டு.
இந்த ஆஸ்கார் பிளேயர்ஸ் அனைவரும் அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்துருங்க. ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு.